பைத்தான் ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி ஒரு 5 எம்சிக்கு நான் ஷார்ட் பண்ணியிருக்கேன். வாங்க சீக்கிரமாக போயிட்டு இந்த ஆன்சர் பண்ணலாம். விச் கீவேர்ட் இஸ் யூஸ் டு கிரியேட் எ ஃபங்க்ஷன் இன் பைத்தான்? அதாவது நாம் வந்து ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன கீவேர்டு யூஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண மாட்டோம், நம்மளுக்கே தெரியும். டிஃபைன் அப்படிங்கிறது அது ஒரு ஆன்சர், டெஃபுக்கான ஒரு ஆன்சர், அவ்வளோதான். டிஃபு ஃபன், ஐ திங்க் ஆன்சர் டிஃபு. ஏன்னா வந்து இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் நேம் க்ரியேட் பண்ணுறதுக்கு பிஃபோராக நான் டிஃப் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு கம்பல்சரி யூஸ் பண்ண மாட்டோம் தான், அது எனக்கு ஃபங்க்ஷன் கிட்ட எடுத்துக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த அவுட்புட் ஆஃப் டெஃப் கிரியேட் ஆஃப் கோலன் பிரிண்ட் ஹலோ. ஓகே, இதுக்கான ஆன்சர் அப்படின்னா கிரேட் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் நேமு, ஹலோ அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர், எரர் நத்திங். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. ஓகேவா, எரர் வராது, நத்திங் வராது. ஏன்னா கரெக்டான நேமில் தான் இருக்குது. பி அப்படிங்கிற ஸ்மாலாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெஃப் கிரேட் ஆஃப் அப்படின்னு கரெக்டாக தான் காலம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபங்க்ஷன் நேம் எல்லாம் ப்ராப்பராக தான் காலம் இருக்குது. தேர்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, வாட் சிம்பிள் இஸ் ரெக்வயர்ட் ஆஃப்டர் த ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்? ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் எந்த சிம்பிள் நம்ம வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ அப்படிங்கிறது ஒரு எண்ட் ஆஃப் த லைனுக்கு யூஸ் பண்ணுறது தான் செமிகோலன். கமா அப்படிங்கிறது செக்மெண்ட் பண்ணுறதுக்கு, செப்பரேட் பண்ணுறதுக்கு. சிங்கிறது டாட்டு. அண்ட் டி பார்த்தீங்கன்னா கோலன் தான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறதுக்கான ஒரு கோட். ஓகேவா, அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டி தான் கரெக்ட் ஆன்சர். வாட்ஸ் அவுட்புட் ஆஃப் த டெஃப் ஆட் ஆஃப் கோலன் அண்ட் ரிட்டன் 10+2. இதுக்கு ஆன்சர் நீங்களும் கம்பல்சரி கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். நான் உங்களோட ஆன்சரை வெயிட் பண்ணுறேன். ஆர்எல்ஸ் நான் உங்களுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுறேன். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.